மை சேனல். இன்றைக்கும் ஒரு புதிய ரெசிபி தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். இது ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் வச்சுத்தான் இந்த ரெசிபி செய்து காட்டப்படுறேன் உங்களுக்கு. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது ஒரு டெசர்ட். மற்றது இது சரியா ஈஸியான ரெசிபி. அநேகமாக உங்களோட வீட்டில் எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். இது நான் என்னென்ன ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. என்னென்ன ஃப்ரூட்டும் நட்ஸும் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன நட்ஸுகள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணணும், இந்த நட்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. இந்த ரெசிபிக்கு எது உங்களோட வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போவோம். முதல் ஸ்டெப்ஸாக என்ன செய்யறேன்னு சொல்லி பாருங்க. 100 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன், பச்சை தண்ணி தான். மற்றது 20 கிராம் ஜெலட்டின் எடுத்திருக்கிறேன். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல வடிவா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி விடுங்க. இது அப்படியே இங்கால இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஒரு பவுல் எடுத்துட்டு ஹேண்ட் பீட்டர் பாவிங்க. இதுக்கு ஹேண்ட் பீட்டர் இல்லாட்டி நீங்கள் விஸ்காலையும் பாவிக்கலாம். நான் ஹேண்ட் பீட்டர் தான் பாவிக்க போகிறேன். 350 கிராம் காட்டேஜ் சீஸ் சொல்கிறேன், இல்லாட்டி கவு சீஸ் சொல்லுவாங்க. அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 100 கிராம் ஷவர் கிரீம். உங்கள்கிட்ட ஷவர் கிரீம் இல்லாட்டி நீங்கள் பிளேன் யோகர்ட்டும் பாவிக்கலாம். 60 மில்லி லிட்டர் தேன், அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் மட்டும் ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க இதை விடலாம். நான் ஆட் பண்றேன். நல்லா இதை பீட் பண்ணுங்க. நீங்க இதை 15 நிமிஷம் பீட் பண்ணி எடுங்க. ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தா பீட் பண்ணி எடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கு பிறகு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. 50 கிராம் கிரான்பெரி இதை குட்டி குட்டியா வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 50 கிராம் ப்ளூபெரி, 50 கிராம் பிளம்ஸ், கோல்ட் பிளம்ஸ் சொல்கிறேன், அதுதான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைச்சாலும் ஆட் பண்ணுங்க. 50 கிராம் ஆப்ரிகோட், 50 கிராம் பிஸ்தா ரெண்டா வெட்டி எடுத்துருக்கிறேன். 50 கிராம் ஆல்மண்ட் பாதாம் பருப்பு, 50 கிராம் காஜு, 50 கிராம் செரி. இது 2 கலர்ல எடுத்திருக்கிறேன், கிரீனும் ரெட்டும். நல்லா இதை இந்த ஃப்ரூட்ஸையும் மற்றது இதுவும் என்ன நட்ஸையும் வடிவா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த கரைச்சி வச்ச ஜெலட்டின் அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 2 ஃபாயில் ட்ரே எடுத்திருக்கிறேன். இதில் தான் நான் வச்சு எடுக்க போகிறேன். உங்கள்ட்ட மோல்டு இருந்தாலும் மோல்டு பாவிக்கலாம் நீங்கள். அதுக்குள்ளே நான் கிளியர் பாலித்தீன் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்படி போட்டு எடுங்க. ஏன்னு சொன்னால் நல்ல நீட்டாகவும் வரும், ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஆட் பண்ணிவிட்டு இந்த செய்து வச்ச மிக்சிங்கை இந்த பேக்கிங் ட்ரைக்குள்ளே விடுங்க. 2குள்ளேயும் விட்டு எடுத்துட்டு இந்த 2-3 தரம் இப்படி அடித்து விடுங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இதுக்குள்ளே தண்ணி வடியும். அதனால் நீங்கள் இப்படி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து இதை நல்ல வடிவாக கவர் பண்ணி விடுங்க.
இப்போ நான் இதை செய்து எடுத்துட்டேன். இதை நீங்க ஓவர் நைட் வச்சு எடுங்க. விருப்பம்னு சொல்லி சொன்னா 6 ஹவர்ஸும் வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்க வச்சு எடுங்க. நான் ஓவர் நைட் தான் வச்சு எடுக்க போறேன். இப்போ வச்சு எடுத்தது பிறகு பாப்போம். நான் இதை ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ண போறேன். எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. இப்படி எடுங்க. இந்த இதுக்காகத்தான் நான் கிளியர் பொலித்தீன் பேப்பர் போட்டேன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்காண்டி அதை இப்படி விரிச்சு விடுங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி இந்த நல்லா இந்த இறுகி நல்லா வந்திருக்குது. இதை நீங்க ஒரு பிளேட்ல மாத்துங்க. இப்ப நான் இதை ஸ்லைஸ் போட போறேன். இப்படித்தான் ஸ்லைஸ் போடுறேன் பாருங்க. வெட்டி எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஸ்லைஸை இப்படித்தான் இது வரும். நல்ல ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான ஒரு வித்தியாசமான ரெசிபி. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது நீங்க வீட்டுல எல்லாருக்கும் செய்து கொடுங்க. செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் பாய். டேக் கேர் எவ்ரிவன்.